Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 9 Applications of Integration Exercise 9.3 இந்த வீடியோல பார்க்கலாம். First question, evaluate the following definite integration அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 6 subdivision இருக்கு, 1 by 1 solve பண்ணலாம். First question பாருங்க, integration 3 to 4, integration of limit 3 to 4 dx by x square minus 4. And இது நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதலாம். இன்டகிரேஷன் லிமிட் 3 to 4 dx by x square minus 4. இந்த ஃபங்க்ஷனை நான் ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணுறேன். என்னென்னா 3 to 4 dx by x square minus 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 4 2 ஸ்கொயர்னு எழுதுறேன். ஏன் இப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னா 1 by 2 times of a log x minus a by x plus a மாடுலஸ் இருக்கணும் ப்ளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். டைரெக்டாக நான் இதுதான் வேல்யூன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். 3 to 4 dx divided by x square minus 2 square. இப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன? 2. ஏ வேல்யூ என்ன? 2. சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 by 2 times of 2 log x minus 2 by x plus 2. லிமிட் எழுதணும். அப்பர் லிமிட் 4, லோயர் லிமிட் 3. நெக்ஸ்ட் லைனில் 1 by 2 2s are 4 log modulus x minus 2 by x plus 2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1 by 4 log அப்பர் லிமிட் என்னது? 4. ஸோ 4 by 2 divided by 4 plus 2. இது அப்பர் லிமிட். x இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறது ஃபஸ்ட்டு. மைனஸ் லோயர் லிமிட் 1 by 4 log x இருக்கிற இடத்துல 3. 3 minus 2 divided by 3 plus 2. நீங்கள் 1 by 4 காமனாக கூட வெளியே எடுத்துகிட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் 1 by 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ log 4 minus 2 2, 4 plus 2 6 minus log 3 minus 2 1, 3 plus 2 5. logல மைனஸாக இருக்கிற வேல்யூ டிவிஷனாக எழுதிக்கலாமா? log a minus log b னா இங்கே சைடில் எழுதுகிறேன் பாருங்கள். log a minus log b னா log a by bன்னு எழுதிக்கலாம். ஸோ இது a இது bன்னு நினச்சிக்கோங்க. a இது bன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 1 by 4 log 2 by 6 divided by 1 by 5. நெக்ஸ்ட் லைன் இது ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1 by 4 log 2 by 6 into 5 by 1. 2 1 time, 2 3 time. இப்போ பேலன்ஸ் நமக்கு 1 by 4 log 5 by 3 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப ஈஸி. நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தா எது ஆன்சர் அதை கண்டுபிடிச்சிட்டா போதும். இது நம்ம இன்ட்ரடக்ஷனில் ஒரு டேப்லோ காலமே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நம்மளே சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டகிரேஷன் minus 1 to 1 dx by x square plus 2x plus 5. ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சால்வ் பண்ணாதான் நம்ம டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதை செய்கிறதுக்கு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணாதான் எனக்கு வேல்யூ நான் எடுத்துக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரா இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரா, அதை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். லிமிட் minus 1 to 1 dx x square plus 2x plus 5. இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணணும். இதை கண்டுபிடிக்கிறது நம்ம ரஃப்லே செய்யலாம்.
x square plus 2x plus 5. 2 x ஓட coefficient 2. So 2 ஓட பாதி. So 2 into 1 by 2. அதுக்கு square plus 1 minus 1 எடுத்துப்போம். 2 2 cancel ஆடும். So plus or minus 1. ஏன்னா 1 square வந்து 1. இப்போ இது எப்படி எழுதுவோம்னா which is equal to limit minus 1 to 1 dx divided by x square plus 2x plus 1 minus 1 plus 1 இங்க எழுதணும் minus 1 அதுக்கப்புறம் எழுதிக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் தான் இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண முடியும் இது எப்படி இருக்குன்னா a square plus 2ab plus b square a plus b whole square ஃபார்முலாவே வந்துருச்சு so integration minus 1 to 1 dx divided by இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா a plus தான் இருக்கு அப்ப a plus b வந்து 1 whole square a plus b whole square 5 minus 1 4 plus 4 சரியா 5 minus 1 என்னன்னு எழுதிக்கலாம் 4 இப்போ இந்த 4 யும் நான் எப்படி மாத்தி எழுதணும் minus 1 to 1 dx divided by x plus 1 whole square plus 2 square னு எழுதிக்கலாம் ஏன் 2 square னு மாத்துறோம் நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா 1 by a square plus x square plus a square 1 by x square plus a square க்கு தான் நமக்கு டேப்லோ காலம் இருக்கு டேப்லோ காலம்ல 1 by a square plus x square னு இருக்கும் அது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் plus தான அது ப்ராப்ளமே இல்ல a ஓட வேல்யூ 2 x ஓட வேல்யூ x plus 1 சோ இதே மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் என்ன அப்படினா 1 by a square plus x square is equal to 1 by a tan inverse of x by a plus c இப்போ இதுல தான் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா a இருக்கிற இடத்துல 2 x இருக்கிற இடத்துல x plus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சோ இத மாத்தி எழுதிக்கலாம் 1 by a அப்ப 1 by 2 tan inverse of x plus 1 by 2 plus c வேண்டாம் விட்டுறலாம் லிமிட் எழுதிக்கலாம் upper limit இங்க lower limit so first upper limit substitute பண்ணலாம் அப்புறம் lower limit which is equal to 1 by 2 tan inverse of 1 plus 1 by 2 minus lower limit அப்போ 1 by 2 காமனாவே எடுத்துக்கலாம் tan inverse of 1 minus 1 by 2 இப்போ next line இதில simplify பண்ணா 1 by 2 tan inverse of 1 plus 1 2 2 by 2 minus tan inverse of 0 by 2 0 by 2 0 தான் இது ரெண்டும் கேன்சல் ஆனா 1 which is equal to 1 by 2 tan inverse of 1 minus tan inverse of 0 இப்போ tan inverse of 1 tanல வந்து எப்போ 1 வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 45 degree so pi by 4 tan 1 வந்து 45 degree அப்போ 1 is equal to tan inverse of 1 வந்து 45 degree இப்போ 45 degree வந்து pi by 4 னு எழுதிக்கலாம் minus tan inverse of 0 ஓட வேல்யூ 0 தான் அப்போ pi by 4 minus 0 pi by 4 பேலன்ஸ் நமக்கு pi by 4 2s are 8 மட்டும் பேலன்ஸ் இருக்கும் இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் அந்த டேப்லோ காலம் தான் ரொம்ப முக்கியம் டேப்லோ காலம் தெரிஞ்சிச்சுனா என்னென்ன ஃபார்மேட் இருக்கு நம்ம क्वेश्चन எப்படி அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி எழுதி கொண்டு வரலாம் அதுக்கு அப்புறம் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து third subdivision integration of 0 to 1 root of 1 minus x divided by 1 plus x into dx important ஆன क्वेश्चन சரிங்களா இந்த क्वेश्चन பேப்பர்ல வந்திருக்கு சோ கவனமா பாத்துக்கலாம் சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாமா limit 0 to 1 root of 1 minus x divided by 1 plus x so இந்த மாதிரி நமக்கு ஃபார்மேட்டே கிடையாது அப்ப இத நம்ம கான்ஜுகேட் பண்ணி கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்னா 0 to 1 டினாமினேட்டர்ல 1 plus x இருக்குன்னா நான் 1 minus x ஆல மேலயும் கீழயும் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிபிள் பண்ணிப்பேன் கரெக்ட்டுங்களா டினாமினேட்டர்ல 1 plus இருந்தா மைனஸ் ஆல நம்ம மேலே கீழயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி இருக்குன்னா ரெண்டு வாட்டி ஒரே டேர்மா 0 to 1 இப்போ ரூட் நான் வந்து நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டருக்கு தனியா பிரிச்சுக்கலாம்
1 minus x whole square அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும் divided by இது a plus b a minus b அப்போ இது எப்படி எழுதணும்னா root of a square minus b square into dx இப்போ square root cancel ஆகிடுமா இப்போ பேலன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் 1 minus x divided by root of 1 minus x square dx இப்போ இந்த 1 minus x square என்றது 1 ஓட டினாமினேட்டர்லையும் வரும் மைனஸ் எக்ஸோட டினாமினேட்டர்லையும் வரும் ஸோ நான் இன்டிகிரேஷன் நான் லிமிட்டையும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறேன் சரிங்களா அப்போ இன்டிகிரேஷன் 0 to 1 1 by root of 1 minus x square dx நடுவில் மைனஸ் இருக்கு இன்டிகிரேஷன் 0 to 1 x by மைனஸ் இருக்கிறனால இங்கே வெளியே நம்ம மைனஸ் எடுத்துட்டோம் சரியா x by root of 1 minus x square dx இப்போ இதோட ஃபார்முலா தெரியும் sin inverse of x 1 by root of a square minus x square னா sin inverse of x ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பட் இந்த டேர்முக்கு நமக்கு சப்ஸ்டிடியூஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் டைரக்டாக இல்லை x by அப்படின்றதுக்கு டைரக்டாக வேல்யூ இல்லை ஸோ இந்த x by இதை மட்டும் நம்ம தனியாக சால்வ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நான் வந்து சால்வ் பண்ணாதான் நான் வந்து இதோட சேர்த்து இதை சால்வ் பண்ண முடியும் ஸோ இன்டிகிரேஷன் 0 to 1 x by minus x by root of 1 minus x square dx இப்போ இந்த டேர்மை நான் வந்து மேலே என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இந்த டேர்மை நான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் 1 minus x square is equal to tன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும் 1 0 ஆகிடும் மைனஸ் 2 into எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dx டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dt இப்போ எனக்கு மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் தான் வேணும் 2 வேணாம் இப்போ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு dt by 2ன்னு மாற்றிப்பேன் இப்போ இந்த இடத்துல இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம் கரெக்டாக இப்போ இந்த ஃபுல் டேர்ம் எப்படி மாறும் பாருங்களேன் இந்த ஃபுல் டேர்ம் எப்படி மாறும்னா 0 to 1 minus x dx by root of 1 minus x square is equal to the full term எப்படி மாறும் dt by 2 dt by 2 divided by root of இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் வேல்யூக்கு பதில் என்ன எழுதுனா போதும் t எழுதுனா போதும் எனக்கு இன்டகிரேஷன் இருக்குது நம்ம 0 to 1 கூட எழுதுவேன் நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு அப்புறம் கூட நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இதோட வேல்யூ இந்த 1 by 2 வந்து கான்ஸ்டன்ட்டு ஸோ வெளியே எடுத்துடலாம் அப்போ dt by root t இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம் 1 by 2 காமனாக இருக்குது இல்லையா இப்போ இது எப்படி இருக்குன்னா t பவர் 1 by 2 மேலே வந்து மைனஸ் 1 by 2 அப்போ t பவர் மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 divided by n plus 1 இப்போ மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 இதை சால்வ் பண்ணால் 1 by 2 1 minus half தான் அப்போ t பவர் 1 by 2 divided by 1 minus half ஒன்று தான் இது ரெண்டும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் t பவர் 1 by 2ன்றது root t ஸோ இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக நான் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் லிமிட் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பை root of 1 minus x square இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் tன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் சரிங்களா இதை வேணால் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம் இங்கே வந்து சப்ஸ்டியூட் இன் 1 அப்போ நம்ம வேல்யூ எப்படி மாறும் இதோட வேல்யூ நம்ம மாற்றிடலாம் 1 by root of 1 minus x square ஓட வேல்யூனா sin inverse of x அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் sin inverse of x limit 0 to 1 நம்ம இதை மைனஸோட சேர்த்து தான் எடுத்தோம் அப்போ இதை ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாம் மைனஸ் எடுத்தனால இதை நம்ம ப்ளஸ்ன்னு மாற்றி எழுதிக்கலாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ரூட் டி அப்போ ரூட் ஆஃப் டீயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம் 1 minus x square அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும் 1 minus x square இதை இங்கே கூட நீங்கள் எழுதலாம் ரூட் ஆஃப் 1 minus x square இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எழுதிக்கலாம்
ஸோ இதுக்கும் அப்பர் லிமிட் 1 0னா அதை அப்ளை பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் செய்யலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 less root of 1 minus 1 square 1 minus root of 1 minus 0 lower limit. இப்போ sin inverse of 1 value 90 degree pi by 2 minus 0 plus 1 minus 1 0 அடுத்தது minus root of 1 minus 0 value 1 தான். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டா நமக்கு பேலன்ஸ் ஆன்சர் pi by 2 minus 1 கிடைக்கும். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணுற சம்மெல்லாம் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூஷன் முதல்ல செஞ்சுட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் வர முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்.